Hi friends, welcome back to our channel. Welcome to Onam Celebration 2025. இன்னைக்கு உத்ராடம். அதாவது ஓணத்துக்கு முன்னாடி வர நாளுக்கு பேர் உத்ராடம்னு சொல்லுவாங்க. Friends, இன்னைக்கு எங்க வீட்ல புட்டிரி. சோ தாத்தா வயல்ல இருந்து போய் புது கடியில் எடுத்துட்டு வர போறாங்க. Friends, இங்க பாருங்க நாங்க கடில் கொண்டு வந்திருக்கோம். இந்த சாமி ரூம்ல கொண்டே வைக்கலாம். Friends, நாங்க அத வச்சு என்ன பண்ண போறோம் தெரியுமா? சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணி அதுல இருக்கிற அரிசி எடுத்து நாங்க பாயசம் உண்டாக்க போறோம். Friends, இந்த கடிரோட சேர்த்து ஒரு கொடியும் கொண்டு வருவாங்க எங்க தாத்தா. நாங்க பாயசம் வைக்கிற பாத்திரத்துல கட்டுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு எரிசேரின்னு ஒரு கறி இருக்கு, அதுலயும் கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் சேனை வறுப்போ நேந்திர சிப்ஸ் வறுப்போ அது எல்லாமே எங்கள் வீட்லேயே செய்வோம். மெயினாக பப்படம் பருப்போம், எங்களுக்கு பிடிச்ச பப்படம் பருப்போம். நான் 3 பப்படம் சாப்பிடுவேன். இதை எல்லாத்தையும் எங்களோட வீடியோவில் காமிச்சு தரோம் எப்படி செய்யணும்னு. அது மட்டும் இல்லாமல் வாசல் டோருக்கு முன்னாடி கதிரை 2 சைட்லேயும் வச்சு கவுரை கட்டி பின்ன இலையெல்லாம் மாட்டுவார். அதுக்கு பேர் தான் மாவிளை தோரணம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, எங்கள் மம்மி கதிர் மேலே கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் கதிர் நரைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிப்ஸ் வறுக்கிற வாசனை வருதுனால ஸ்மெல்லு வருது. அங்கே போய் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வீட்லேயே நாங்கள் நேந்திர சிப்ஸ் வறுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் சிப்ஸ் கிடையாது. நாங்கள் ஹாஃப் சிப்ஸ். இதை நாங்கள் ஓணத்துக்கு ஸ்பெஷலாக செய்வோம். இதோட பேர் 2 சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சேனை வறுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு திருவோண சദ്യக்கும் வைப்போம். ஆனால் திருவோணத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வறுப்போம். அது வேறு விஷயம். அது திருவோணத்துக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இனி பாயசத்துக்கு ஃபினிஷிங் டச்சுக்காக நாங்கள் கேஷ்யூ வறுத்து பின்ன கிரேப்ஸையும் உள்ளே போட போகிறோம். ஸோ ஃபினிஷிங் டச்சு பாயசத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் முடியல வேலை. ஃப்ரெண்ட்ஸ், பாயசம் ரெடி ஆச்சு, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஒரு கொடி இருந்துச்சுல்ல, நாங்கள் கட்டியிருக்கோம் பாருங்க. இதுதான் இந்த கொடி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வறுத்தது எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு சாமி ரூமில் கொண்டு போய் வச்சு நாங்கள் பூஜை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நானும் பூஜை பண்ணுவேன், தம்பியும் பூஜை பண்ணுவா. சூப்பராக இருக்குல்ல? அது கழிச்சு தாத்தா பூஜை பண்ணுவாங்க, இந்த கல்பூரம் காட்டுவாங்க. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே எங்கள் தாத்தா அந்த இலையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஒன்றாக பிசைஞ்சு நாங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய் கொடுப்பாங்க. நாங்கள் இந்த வாரத்தையும் புத்திரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அப்படி அவங்க பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் தனி இலையை வச்சு நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பூஜை எல்லாம் முடிச்சாச்சா, சாமியும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால தாத்தா டேபிளில் எல்லாத்தையும் கொண்டு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இனி எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய் கொடுப்பாங்க. ஹாப்பி உத்ராடம் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி உத்ராடம். நாங்க பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க நம்மள. சோ பை ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி சேனல். பை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு திருவோணம். அதனால திருவோணம் வீடியோ வரும். ஸோ திருவோணத்துக்கு மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.